ஆவாரம் பூவை வச்சு நம்ம சோப்பு செய்யறதாக இருக்கிறோம். இங்க பாருங்க, ஆவாரம் பூ இவ்வளவு நிறைஞ்சு இருக்குது. இதுல வந்து ஆவார அரிசின்னு சொல்லுவாங்க. இருக்கிற மூலிகையிலேயே 5மே மருத்துவ குணம் கொண்ட ஒரே தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு. நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் ஆவாரம் பூவை வச்சு நம்ம சோப்பு செய்யறதாக இருக்கிறோம். ஆவாரம் பூ ஆயிலும் செய்யறோங்க, ஆவாரம் பூ என்சைமும் செய்யறோம். புரியுதுங்களா? இதுக்காக தான் நம்ம திம்மம் மலைக்காடு இருக்கு பார்த்தீங்களா, சத்தியமங்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்காடுகளுக்கு வந்திருக்கிறோங்க. இங்கே பாருங்க, ஆவாரம் பூ இவ்வளோ நிறைஞ்சு இருக்குது. அதுக்காக தான் நம்ம யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. பாருங்க, ஆவாரம் பூ பறிக்கிறதுக்காகவே. பாருங்க, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாலும் கண்ணு கெட்ட தூரம் வரையிலும் ஆவாரம் பூவாவே இருக்குது. இந்த ஆவாரம் பூவில் பாருங்க, ஆவாரம் பூ மட்டும் கிடையாதுங்க, இந்த மொக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த மொக்கில் வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா இது சாயந்தரம் ஆச்சுன்னா இது விழுந்துருங்க, இந்த இதழ் வந்து விழுந்துரும். இதில் தான் மிக சிறப்பான இருக்குதுங்க, சிறப்பான மகத்துவமே இதில் தான் இருக்குது. இந்த ஆவாரம் பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ மருத்துவ குணம் கொண்டது, ஆவாரம் காய் மருத்துவ குணம் கொண்டது, இதில் வந்து ஆவார அரிசின்னு சொல்லுவாங்க, இதுவும் மருத்துவ குணம் கொண்டதுங்க. அடுத்தது இந்த பட்டை இலை, புரியுதுங்களா, வேறு, இதில் வந்து இந்த சமூலம்னு சொல்லுவாங்க, இது பூராமே மருத்துவ குணம் கொண்டதுங்க. இருக்கிற மூலிகையிலேயே 5மே மருத்துவ குணம் கொண்ட ஒரே தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவாரம் செடிதாங்க. இது அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது. இதை வந்து நம்மளுடைய சர்க்கரை வியாதிக்கு மிக அற்புதமாக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நடைமுறையில் இருக்கிறது பூராமே ஆவார மரத்திலிருந்து எடுப்பாங்க, அது வந்து மருத்துவ குணம் கிடையாதுங்க. அதனுடைய வீடியோக்களையும் நம்ம கொடுக்குறோம். ஆவாரம் காய்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த ஆவாரம் காய்ங்கிறது இதில் தாங்க வருதுங்க. இதில் தான் அந்த ஆவாரம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, சிறு சிறு அரிசியாக இருக்குங்க, சின்னதாக இருக்கும். அது பூராமே இங்கே பாருங்கள், இது பூராமே அது சார்ந்தது. புரியுதுங்களா? இதில் வந்து மிக அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியுங்க. இதில் பாருங்கள், உள்ள அரிசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த அரிசிங்க. இது வந்து சித்த மருத்துவத்துக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதுங்க. சித்த மருத்துவத்துக்கு அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் கொண்டது.